மனமிருக்கும் என்று சொல்ல வேண்டும். என்ன ஆயிடுச்சு? இதற்கு உபாயமே இல்லையா சுவாமி என்று நீ கேட்கிறார். இந்த நாரதன் வந்த பிறகு உங்கள் இருவருக்கு மனக்கவலை என்பது மனதை விட்டு அகல வேண்டும். நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது மகளை அழைத்துக் கொண்டு நீ இமாச்சலம் செல்ல வேண்டும். என் தாத்தா முக்கன் வரமனை கோரி நீங்கள் தவம் இருக்க வேண்டும். கண்ணெதிரே தோன்றுவா, நிச்சயமாக உனக்கு சுகப்பிரசவமாகும். நாரதன் கூறுகிறேன், அழைத்துக் கொண்டு இப்பொழுது நீ கைலாயம் செல்ல வேண்டும். என் மகளுக்கு இந்த நிலை, நான் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுநருக்கு ஒரு மழை செல்லையே சுவாமி. இருந்தவள ஒரே ஒரு பெண் பிள்ளை, இவளுக்கோ இந்நிலை. எனக்கு பிறகு இந்த மல்லிகாவுடைய சாம்ராஜ்யம் சார்வதற்கு ஒரு புத்திர வாக்கியம் ஆண்வாரிசி மழை செல்வ வெள்ளியே மறக்கவில்லை. நீ செல்ல வேண்டும் கைலாயத்திற்கு. மனமுருகி யானை முதல் எருவுக்கடை 84 லட்சம் மாதங்களுக்கு படியளிக்கக்கூடிய என் தாத்தா வரமன் செல்லுங்கள் இருவரும் கைலாயத்திற்கு. இருவரும் செல்கிறார்கள் கைலாயத்திற்கு. பார்க்கலாம், நாரதன் வந்தான், கலகம் செய்தான் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எல்லாம் கலகம் செய்யவில்லை என்றால் ஒன்றும் நேரிடப் போவதில்லை. இந்த நாரதன் மட்டும் ஒரு கலகம் நாளைக்கு செய்தே தீர வேண்டும். தலையெழுத்து சொல்கிறேன், செல்கிறேன். இவர் என்ன செய்கிறார்கள் என்று திரைமணமாக காணுகிறேன். நாராயணம் நாராயணம்.